கடல் உலகெல்லாம் காலையில வயிறார சாப்பாடு போடுவாரு, சம்பளம் கொடுப்பாரு. நைட்டு மரமே கிடக்குற நாய், நைட்டு மரத்துல கொஞ்சம் கிடக்குற நாய், நேட உனக்குச்சா போடணும். காலையில தேடி கண்டுபிடிச்சு வாங்கி தரேன். என்னது மகாராஜா? ஐயா வணக்கம். நல்லவனாக வல்லவனாக நீடூழி வாழ்ந்திரு. ஆகட்டும் ஐயா. மகாராஜா வணக்கம் வணக்கம். 16 பெற்று பெருவாழ் வாழ கடவுள். சரி அதெல்லாம் பார்க்கலாம் விடு. மகாராஜா வணக்கம். நீ தாயில் நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும். அப்பா மகராசனாக நீடூழி காலம் வாழணும். என்னன்னு தெரியலையா? என்னமோ கீழே பாத்துக்கிறேன் வந்த உடனே கோணகாலா அப்படின்னா இந்த ஆளுக்கு என்ன கோணகாலாக்குதா என்னன்னு தெரியல. அது காலி நடப்பாரு. என் கொட்டல மாணிக்கம் அமைதியாரு சிரிக்கணும்.
கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இந்த ரவுண்ட் என்ன வேலை கட்டணும்? நம்ம வாத்தியாரை கூப்பிட்டு சரி, ரைட் விடு. நாங்களாம் வந்தோம். வாங்கய்யா, வணக்கம். அப்படி பணிவான வணக்கம் வச்சோம். பெருமையான ஆசீர்வாதம். 16 பெட்டு பெருவாழ் வாழ்கிறார். என் பேர் மட்டும் வரும். தமிழ்நாட்டு பையன். அது கூட இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எப்ப இங்கிலீஷ் படிக்கிற கண்ணாடி போடுறது சொல்லுவாங்க. ஆமா, குட் மார்னிங். ஆமா, இது இரவு நேரம். குட் நைட் சொல்லலாம். ஆனா அவனுக்கு சொல்லி தப்பு இல்லைங்க. எனக்கு ஊமை தான் கோவம். என்னடா கோவம்? ஊமை தான் கோவம். ஏண்டா எவ்வளவு நாளும் கூடாது. ஆமா, 24 மணி நேரமா அல்லும் பகல 60 நாள் என் கூட தான் இருக்க. நீ இந்த விஷயத்தை என்ன மறைச்ச பாத்தியா? என்ன விஷயத்தை மறைச்சிட்டேன்? எனக்கு தெரியாதா? நீ எப்ப அவன் கோட்டையில போய் கட 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 முன்னாடி போய் அவன் பரவாயில்ல உனக்கு அவன் பரவாயில்ல தம்பி. மலை மேல தூக்கி வச்சாங்க, என்னை பத்தி பெருமையா பேசுறாங்க. உடனே கீழ்த்தட்டா கம்பி. அங்க மெத்தட் காட்டி வைக்கிறாங்க. ஆமா, நான் படிய வச்சு ஒருத்தனுக்கு வசனம் எடுத்து கூட கம்மியாட்டி நீதான். நீ சுவிட்ச் போட்டு விட்டுருவ 14 பேரும் கீழே வரான். நான் நல்லா வணங்க வைக்கிறேன். யாரு சண்டை போடுறா? நீதான் வாத்தியாரா? சண்டை போடுற சின்ன சண்டை போட வேணாம். இதுக்குன்னே எம்பிஏ படிச்சா நீ? இதுக்குன்னே படிச்சாடா கம்மியாட்டி? நீங்க சொல்லுங்க. தேவையில்லாத வசனம் இருக்க கூடாது. ஆமா, ஒழுங்கமா வணக்கம் வைக்கிறேன் கம்மியாட்டி. மரியாதை கிடையாது. ஒரு மரியாதை கிடையாது. இது முசலாடிக்கு இல்ல. மகாராஷ்டிரா இல்லன்னா என்ன 1/2 மணி நேரம் விட மாட்டான் கம்மியாட்டி. அவனை அடிச்சு நான் தான் ஆசுன்னு போகணும். அவன் ஆசுன்னு போறதா சரித்திரமே கிடையாது. அவன் பூரா பேர் அனுப்பி வச்சிட்டான் பாரு. கண்டிப்பா இவன் அப்பகாரன் முருகம்பாடி கண்ணு. ஆமா, அவனுக்கு அந்த ஆள் நான் தாளம் அடிச்சேன். அந்த ஆள் சூரவாசக்காரன். சத்தியமா சூரவாசம் கட்டி வந்துட்டா தாளத்தை வச்சு நல்லா எட்ட போயிடுவான். அடிக்காத அடி அடிக்க மாட்டான். அந்த பொண்ணு வாசக்காரன் நம்மள சாட் அடிக்கணும். ஆமா, கீழே பெற்று பெற்று போட்டு ஓடிப்பான். என்ன பண்ணுவேன்? அவன் அம்மா வாங்க கொடுத்துட்டு போனானோ அம்மா வாங்குறான். இவன் அவன் கிடையாது, அவன் அவன் வாங்குற மாதிரி வாங்க. ஏன்னா அப்பா வட்டி விட்டு போட்டாரு. இப்ப வட்டியும் அசுலமா வாங்குறாங்க. பரவாயில்ல, தப்பு இல்லடா. ஆமா, நீ சொன்னது கரெக்டான வசனம் தான். அன்பார்ந்த சபைக்கு மனமார்ந்த வணக்கம். ஏமல இந்த சபையை உற்றுநாக்கி பார்த்தால் எப்படி விளக்கம்? மகாலட்சுமி சபை, அழகான திருச்சபை. வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலில் வேகாது, வேந்தனால் கொல்லத்தான் முடியாது. ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது. கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது. அப்பேற்பட்ட பொருள் என்னப்பா? பொருள் என்னது? பொருள் சாராயம் பண்ணிங்க. சாராயமும் பண்ணிக்கிற உலகத்துல அதிகா இருக்குது. சந்தில 300 ரூபாய் கிலோ கிடைக்க மாட்டேங்குது. பாயமர கண்ணாடி கல்வி செல்வம் கல்வி செல்வம் சொன்ன பாரு. உலகத்தின தம்பி ஒரு மனிதப்பட்ட அவன் கற்ற கல்வி அவனே நினைச்சா அழிச்சுக்க முடியுமா? பங்காளி வந்து பங்கெடுக்க முடியுமா? திருடம் வந்து திருடி போக முடியுமா? அப்படி ஒரு மனிதன் கற்ற கல்வி அவன் மற்றவருக்கு சொல்லி கொடுத்தாலும் எவ்வளவு பொன்பொருள் வச்சிருந்து கோடி கோடியா அள்ளி கொடுத்தா மலையும் காலி ஆயிடும். ஆனா இந்த கல்வி செல்வதற்கு அதை ஒருவருக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க மேல மேல கல்வி வளருமா தவிர ஒருவரும் குறையாது. அப்பேற்பட்ட ஒருவருக்கு வாரி கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது. திருட பயம் கிடையாது, திருட திரும்ப முடியாது. அப்பேற்பட்ட அழியாத செல்வம் கல்வி நூல்களை சிக்கர கட்டுணர்ந்த கன தனவான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை, படித்த மகா வேலைகள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. இந்த அழகான திருச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமையும் தாய் தந்த மகளுக்கு கற்றறிந்த கன தனவான்களுக்கு நம்மை விட நாடகாரர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அண்ணனுடைய பாதத்திற்கு நம் நாடகத்தை கண்டுகளிக்க அக்கம் பக்கம் கிராமத்திலிருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அண்ணனுடைய பாதத்திற்கு நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைவருடைய பாதத்திற்கு உங்கள் இருவருக்கும் சிறியவன் ஒரு ஓடி வணக்கம். விளக்கம் ஐயா, நீ
நீ யாரு எந்த ஊரு உன் பேரு ஆளை பார்த்தா அம்மா உயரம் பூச்சிரு இவ்வளவு நிக்கிறீ என்னதான் நடத்துக்கிறேன் இவ்வளவு உயரம் நிக்கிறாரு இவ்வளவு நிக்கிறேன்னு சொல்லனா இவ்வளவு வாழை பூய்க்கிறாருன்றா ஏதோ ஒரு தான் சொல்லிட்டோம் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்ன? அது தெரியாத ஆட்டாட வந்து சொல்ற கேட்கறி கேள்வி பண்ணி சொல்ற கம்மியாட்டி 14 நாள் அமரணும் ஜெயித்தரதுனால அதை இந்த நாடகத்தை ஏற்றிய புண்ணியவான் ஆமா அதோ கடலூர் பக்கம் தியான மற்றும் ராஜகோபால் நாடக பேராசான் அவருடைய வாசகப்படி இந்த துரியோதனனுக்கு நான் சர்வக்கொடி துரியானி தோ வந்தேன் எப்படி விளக்கம்? எப்படி விளையாட்டம் அரவ கொடியோர் அரவ கொடியோர் பூச்சக்கர கொடியோர் பூச்சக்கர கொடியோர் யாருக்கு மணியா முடியும் முடியும் கையில தடவை கொடியோர் தடவை கொடியோர் நெந்தோட்டமான தோட்டோட புண்ணியவான் புனிவான் துரியோதன மெண்டல் மெண்டல் மெட்டலடா நானே மெட்டலடா கம்மி வரடி மன்னன் 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 மாமா மன்னன் மாங்க மன்னன் உங்க தோலை உச்சமா உங்களுக்கு தப்பா கிடைச்சு எப்படி? மன்னனுக்கெல்லாம் மன்னன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் ரொம்ப பெருசாகுதா ஆமா அதனால அதுல ஒரு மா இதுல ஒரு மா சேத்தா என்ன மன்ன மன்னன் டேய் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் அம்மா சுருக்கா சொல்லிட்டாங்க என்ன பிளைட் நிக்குதா ட்ரெயின் நிக்குதா மா மன்னன் மாமா மா மன்னன் மா மன்னன் கொஞ்சம் நவறாங்க உட்கார மாட்டாங்க ஏய் ஏய் அவன் சூத்து வரணும் அவனுக்கு சொல்லி ஒரு ஆளாடா நான் கம்மி அடி நாடகம் பார்த்தா அடி இல்லாத நாடகம் தான் தமிழ்நாடு பாரதத்துல முக்கியமான நாடகம் வச்சுக்கிறாங்க ஆமா டேய் ஒரு நாளைக்கு லீவ் போடுறேன் எனக்கு ஒன்னு அடிச்சனால மாலாடா கம்மியாகி தை மாசம் ஆரம்பிச்சா புரட்டாசி மாசம் வரைக்கும் காலை செய்ய காலில் ஒன்னு அடிச்சா அவர் செத்துருவார் போல என்ன கொண்டு அடக்கம் பண்ணாலும் விட மாட்டேன் பேமானி அப்படி சரிங்க லீவ் விட்டுங்க தம்பி எப்படி விளக்கம் அரவ கொடியோர் பூச்சக்கர குடையோர் கையிலே தனயாக உடையோர் யாருக்கு வணங்க முடியாது நெஞ்சாவட்ட மாலையை தோடு 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 தோடாக இந்த புண்ணியவான் துரியோதன மண்டு அப்படி துரியோதன மன்னன் சொல்றேன் தம்பி பிடிராஜ மன்னனுக்கு காந்தாரி அம்மனுக்கும் ஏமல நீ உங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனை பேர் அண்ணன் தம்பி ஆமா 2 பேருங்க 2 பேரு ஏ சரத்து நீங்க எத்தனை பேரு 3 மூணுங்க 3 சுப்ரமணி நீ எத்தனை பேரு நாங்க ஒரு 5 பேருங்க டேய் காவுசாமி நீ எத்தனை பேரு நாங்க 4 பேருங்க ஏய் அப்பா டேய் 2 பேரு 3 பேரு 4 பேரு 5 பேரு பெருத்த கூட்டம் அது தெரிஞ்சா போறோம் பசங்க மேல தான் கால் வைக்கிறாங்க எங்க அப்பா அம்மா கூட்ட நெரிசல் என்ன பார்த்தாலும் புள்ள குட்டி மாசம் 10 பேர் இருக்காங்க அறிவு கிடையாது உங்க அப்பா அம்மாவுக்கு சிக்கன் என்னன்னு தெரியல
ஏய், தெரியாதுங்க. திருநாட்டு மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் உங்கள மாதிரி எங்க அப்பா வாசாசனம் வைக்கல. சும்மா லேசா லேசா, சீரா சீரா, சிக்கனமா கொஞ்சமா, கொஞ்சமா கொஞ்சோண்டு, எவ்வாறு? 100 கொஞ்சோண்டு. நம்ம பெரிய கூட்டம். ஆமாண்டா. ஆனா இவங்க மட்டும் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு. ரவோண்டு. ஆ. 100 டேய், 100. டேய், அவங்க அம்மால விடுறா. அவங்க அப்பாட்ட தானே பாராட்டணும். ஏன் அவுத்து விட்ட கோமணத்தை கட்டாத புள்ள கொடுத்துக்கிறான் பாரு. உள்ள ஒரு வேலைங்க நம்ம ஆ. அவங்க பண்ணா பாராட்டணும். ஆமாங்க, ஆமாங்க. என்னடா வேலைங்க இது? ஏய், அவங்க தாய் தகப்பனுக்கு என்ன வேலை? எந்த வேலையும் கிடையாது. கிடையாது, கிடையாது. அவங்க அம்மா அக்காவோ அக்காவும் இவங்க அப்பாவோ போட்டு சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். ஏய், போட்டு சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். ஐந்து போவதற்கு கம்மியாட்டி போட்டு சாப்பிடுங்க. அப்படி சொல்லு. ஏங்க நீங்க 100 ரூபாய் தான் ஆமா ஒரு அப்படிங்க பொறுத்தீங்க. இல்ல அகத்தாபுரத்துல 4-5 வீதிக்கு போடலாம். டேய், ஒரு தெருவுக்கே பார்த்தாங்கடா. சரிங்க. டேய், ஒரு பஞ்சாயத்துக்கு பார்த்தாங்க. டேய், சரிங்க. கேட்டா கேட்கக்கூடிய கேள்வி எப்படி? 100 பிள்ளைன்னு சொல்றியே, அது எப்படி பிறந்தீங்க? அப்படி கேள்வி கேட்க கத்துக்கோ. சொல்லுங்க. தேவையில்லா அவசரம் பேசக்கூடாது. ஆமாங்க. ஆமா. அப்படி திருநாட்டு மன்னனுக்கும் மன்னனுக்கு, காந்தாரி அம்மனுக்கும் காந்தாரி அம்மனுக்கு 100 பிள்ளைன்னு சொல்றீங்க, 100 பிள்ளை. அது எப்படி? எப்படி? தம்பி, நீ எத்தனை மாசம் கழித்து பிறந்த உங்க தாய் வயித்துல இருந்து? 10 மாதம் 300 நாள் தான். நீ மட்டும் கிடையாது, இந்த பாராக புவியிலே 4448 ஜீவராசி, அத்தனை ஜீவங்களும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து 10 மாதம் 300 நாள் கர்ப்பத்திலே இருந்து அதன் பிறகு ஒரு ஒரு குழந்தை பிறகுங்க. ஆமா. ஆனா என் தாய் காந்தாரி அப்படி கிடையாது. 3, 12, 36 மாத கர்ப்பமாக இருந்தார். ஐயப்பா, என்னடா இது? எல்லா பொங்கலையும் 10 மாசம் 300 நாள் தான். 300 நாள் தான். ஆனா இவங்க அம்மா மட்டும் 3, 12, 36 மாசம். 3 வருஷம் இவங்க அம்மா சரியா இருந்துக்கிறாங்க. நாசமா போன பையன், நாசமா போன. கையை, அவங்க அம்மா சரியா கிடக்குறாங்க. ஆடா மாடுறாங்க அவங்க அம்மா. அவங்க பண்ணியா? ஏய், இல்லைங்க. சரியா கிடக்குறாங்க சொல்லுங்க. கற்பம் கர்ப்பமாக இருந்து இருங்க. என் தாய் 3 பண்ணிருக்கு. ஐயா, சம்பளம் ஒண்ணு கம்மியா கொடுக்கலாம். இதை மட்டும் கம்மியா கொடுத்துருவோம். அவனு போறாம ஆமா. நான் ஒன்றே வாங்கிக்கிறேன். சரி, அப்படி 3, 12, 36 மாத கர்ப்பம் அப்படி இருக்க எங்க சித்தப்பா இருக்கார் பாரு, பாண்டு மன்னருக்கு குந்தி மாத்ராதேவி திருமணம் செய்து அத குந்தமா தேவிக்கும் பாண்டு மன்னருக்கும் கானகத்திலே குறுக்கித்து மரத்தடியிலே அமுதந்த முனிவர் ஆசிரமத்திலே முந்தி முதலாக தர்மநந்தனன் பிறந்து விட்டார். அப்படி என்ற செய்தி தாய்மார்கள் மூலமாக என் தாய் காதிலே விழுந்தது. அப்போது எங்க அம்மா பார்த்தாங்க. அத்தனல் துயரம் எல்லாம் அருந்தவ பல நாள் மைந்தது பெற்றனல் குந்தி என்று அங்க பேரூர் உரைக்க கேட்டு அந்த உத்தமை பொறாமை கல்லால் இந்த உதிரமும் குழம்புமாகி என் சித்தண்டை வாக்கியத்தான் வாக்கியமும் பொய்யாருமோ. அப்படி தம்பி டெல்லியாக அகத்தாபுரத்திற்கு முந்தி முதலாக வந்த மருமகள் நாமாச்சு. முந்தி முதலாக கருத்தரித்து முதலான நம் வயிற்றிலே பிள்ளை பிறக்கும் நம் மன்னருக்கு பிற்பாடு இந்த அகத்தாபுரத்தை மணிமுடி சூட்டி அரசாலும் அப்படி என்று கனவு கண்டிருந்தேனே. என் ஆசை நிராசையாக போய்விட்டது. எனக்கு பிற்பாடு வந்த ஓரத்தி யாரு? அந்த குந்தமாதேவி எனக்கு சின்னவன். அப்படி எனக்கு பிற்பாடு வந்தவள் கானகத்தில் பிள்ளையை பெற்று விட்டாலே, இந்த அரசுக்கு உரிமையான பிள்ளையை பெற்று எடுத்து விட்டாலே. அப்படி என்ற போராமை எண்ணத்தை மனதிலே இந்த மனதை கல்லாக்கி கொண்டு இரு கரத்தையும் மூடி இந்த வயிற்றில் இருப்பது பிள்ளையோ பெரும் பூதமோ மகோதர கட்டியோ நம்மை கொல்ல வந்த எவனோ அப்படி என்ற எண்ணத்தை கொண்டு இரு கரத்தையும் மூடி இந்த கர்ப்பத்தின் மீதில் அப்படி இடித்த உடனே அந்த கருவாகப்பட்டது கலைந்து உதிரம் ஆறாக ஓடியது. அந்த உள்ள இருந்து கரு கலைங்க. இருக்குது. ஒரு கண்ணை புடி விட்டாங்க. எப்படி தண்ணி புடி அடிக்குதோ அந்த வழியை அம்மா குத்துன குத்து உள்ள கருளை கலங்க புடி அடிக்கிற மோட்டை எங்க அம்மா சாத்தனூர் டேமாடா கம்மியாடி. அப்படி குதிரம் ஆறாக ஓடியது. அப்ப இந்த மகாபாரத எழுதினார் வேதவியாசர்
7 வயசு அந்த புண்ணியவான் ஓடி வந்தான். ஓடி வந்தார். அம்மா காந்தாரி காந்தாரி அவசரப்பட்டு விட்டாயே, ஆசைப்பட்டாயே, ஆத்திரப்பட்டு விட்டாய். ஆசைப்பட்டாயே. 100 மாதம் கழித்து இந்த குழந்தையாகப்பட்டது சுகப்பிரசவமாக பிறந்திருந்தால் இருந்தாங்க. இந்த அவனி 56 தேசத்தையும் ஒரு முறையின் கீழாக செய்திருப்பான். செய்திருப்பாங்க. இவனை வெல்லவோ வெல்லவோ, கொல்லவோ கொல்லவோ ஒருவர் உலகில் கிடையாது. உலகில் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட கருவை வீணா கலைத்திட்டே கலைத்திட்டே. அப்படி என்று ஓட்டாட்டமாக ஒரு புயல் வீட்டுக்கு சென்று சென்று 100 மண்பாண்ட கலைகளை கொண்டு வந்து அந்த உதிரங்களை எல்லாம் வாரி 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 நிரப்பினார். அப்படி நிரப்பி அந்த ஓரமாறு சிந்திச்சுமார் அதையெல்லாம் வாரி கடைசியாக ஒரு பாண்டத்தில் அடைத்தார். மொத்தம் 101 பாண்டம். 101 பாண்டத்தில் அடைத்து அம்மா காந்தாரி ஒரு கோழியாகப்பட்டது முட்டை எப்படி அடைகாக்கும் அது போல அடைகாத்து இந்த பிள்ளைகளை நீ பெற வேண்டும் அப்படி என்று ஆசீர்வதித்து சென்றார். அப்படி கோழியை போல அடைகாத்து ஊட்டி முதலாக முதல் பாண்டத்தை வெடித்துக் கொண்டு இந்த அப்படி பிறந்த உடனே அந்த பஞ்சாவில இருந்து அப்படியே ஏற்றி வந்தார். ஆமா பையன் உள்ள இருந்து இப்ப என் பெருமை சொல்ல வந்தே நீ அவமானப்படுத்துறதுக்கு வந்தியா? உன் பெருமை தான் சொல்றேன். நான் மண்பாண்டன்னு எவ்வளவு மரியாதையா சொல்றேன். அங்க இருந்து ஏஞ்சி வந்து பல்லா 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 அடிச்சல்ல பேமணி மண்பாண்டா செலவா போடா போடான்றா போற மண்பாண்டமும் கிடையாது, பல்லாவும் கிடையாது, சட்டி சட்டி பாருல இந்த சட்டி கொஞ்சம் வந்து சட்டிடுற மாதிரி நம்மள. சரி விடுறா டே உங்ககிட்ட மாலாவரே உட்காருங்க டே எல்லாம் ஓடுனாங்க. ஆமா அப்படி முதல் பாண்டத்தை வெடித்துக் கொண்டு நான் பிறந்தேன்னு சொல்றேன். அது எப்பேற்பட்ட வருடம்? ஈஸ்வர வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை ராசி சிம்ம லக்னம் பூச நட்சத்திரத்தில் இந்த துரியோதனன் பிறந்தேன். அப்படி பிறந்த உடனே எங்க அப்பா பார்த்தார். இங்க குடும்பம் எங்க அப்பா பார்த்தா நீண்ட கால கழித்து நமக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. இது நல்ல வேலையில் பிறந்திருக்கா, ஆகாத வேலையில் பிறந்திருக்கா அப்படி என்று அரண்மனை ஜோதிடரை வரவழைத்து ஜோதிடம் கடிதம் செய்து பார்த்தார். அப்ப ஜோதிடர் சொல்றாரு அப்படியே பிறந்த நேரத்தை கணக்கிட்டு பாக்குறேன். அப்படி கணக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே வர எல்லா பலன்களையும் சொல்லிட்டே வர எந்த ஒரு குறை இருக்காது. செல்வந்தனாக வாழ்வான், பண பாக்கியத்தோடு வாழ்வான், குறைவில்லாத செல்வம் செங்கோலோடு வாழ்வான். ஆனா ஒண்ணு என்ன? ஆனா ஒன்று இந்த பூமியில் உள்ள நரன்களை எல்லாம் மடித்து தானும் இறப்பான். அதனால் எனக்கு முதல் பெயர் நராந்தகன், துரியோதனன், அரள கொடியோன், துரியோதன், பூச்சக்கர கொடியோன், கையிலே தனரக உடையோன், யாருக்கு வணங்க முடியும்? அப்பேற்பட்ட பேரை வகித்து முதல் நாள் முதல் பாண்டத்தை வெடித்து ஏமா அப்படி முதல் பாண்டத்தை வெடித்துக் கொண்டு இந்த துரியோதனன் பிறந்தேன். இப்படி ஒவ்வொரு நாளும் தம்பி நான் பிறந்த உடனே பூமியில என்னென்ன அதிசயம் நடந்தது? ஆகாயத்தில் இருந்து எலும்பு கூடு மண்ட ஓடு அப்படியே ரத்தம் மழை பெய்தது. அது மட்டும் கிடையாது, காட்டுல நரி நாயெல்லாம் உழையிட்டது. அது வரைக்கும் இந்த பூமியில் உள்ள ஜீவன்களுக்கு எதுக்குமே செய்யாம் பூரா தேல் பாம்பு எதுக்குமே விஷமந்தே கிடையாது. ஆனால் நான் பிறந்த நேரம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இந்த உலகத்தில் அனைத்து ஜீவனுக்கு விஷம் உண்டாகி தர்மம் தர்மர் ஆகாயத்திலிருந்து பார்த்து பூமாரி பெய்தார்கள், புஷ்பமாரி பெய்தார்கள். ஐயா பிறந்த உடனே ரத்த மழை, மண்டை ஓடு, எலும்பு கூடு தப்ப 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 கொத்து கொத்தா கொத்து கொத்தா நரி நாயெல்லாம் ஊழையிடுது. என்னோட தருவ சிந்தனை நல்ல பாம்பு சார பாம்பு பெரிய மம்பளங்கள் பாரு. அதுக்கு முன்ன விஷம் கிடையாது. இவர் எப்ப இந்த பூமியில வீழ்ந்தாரோ எல்லா பாம்பு பள்ளிக்குதான் விஷம். அப்பேற்பட்ட விஷம் உண்டாகி விட்டது. அப்பேற்பட்ட புண்ணியவாளன், அப்பேற்பட்ட தர்மச்சந்திரன் உடையவன். அப்படி பிறந்து 100 நாள் 100 ஆண் பிள்ளைகள். இந்த துரியன் முதல் விகர்ணன் வரை 100 பிள்ளை. துச்சடை என்று ஒரே ஒரு தங்கச்சி. அப்படி இருக்க எங்க சித்தமா இருக்கார் பாரு. பாண்டு மகள் இருக்கும், குந்தி மாத்ராஜா இருக்கும், ஐவராஜாக்கள் 105 பிள்ளைகள் வீதியை விளையாடி கொண்டிருந்தோம். ஒரு பெருத்த பலாக்கணியை யாதவனாகிய கண்ணன் உருவத்தை மாத்தி பலாக்கணி கொண்டு வந்து கொடுத்தான். அந்த கனியை வாங்கி அறுத்து பார்த்தால் அதுல 105 சொல்ல இருந்தது. நாங்க எத்தனை பேர் அண்ணன் தம்பி? அப்ப பொறி என்பது கிடையாது. ஆளு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே வந்தேன். ஆளு கொண்டு வந்து சாப்பிடுங்கன்னு கொடுத்தேன். அப்படி என் தம்பி மேலாம் வாங்கி சாப்பிடுற நேரம் அந்த திருட்டு தேவடியா பையன் பையன் ஜாதி பையன் யார கேக்குற? நான் இவன் ராஜா கடை கேட்டேன். என் மூஞ்சிக்கு முன்னாலே கை காட்டி கேட்டு அப்புறம் கை காட்டும்.
கை வாட்டும் அப்படி சொல்லு இந்தாண்ட போ இங்க அப்படி போட்டான் காணுங்க பண்ண போயா டேய் நான் பேச நிட்டு தொண்டை ஏன்னா கம்ப்ளீட் பாண்டவர்கார ஒளிகார அப்படியே சொல்லு அவ்வளவு ஆத்திரம். ஆமா அப்படி அந்த பீமன் இருக்கான் பாரு கட்டி பையன் கட்டி சோறு ஆமா. அதே துரியோதனா புரியாதுண்ணா? ஒருத்தர் கூட பலாசோரை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது. நிறுத்து நிறுத்து. நீ எனக்கு பெரிய பாப்பிள்ளை பெரியப்பா பிள்ளை. நீங்க 100 பேர் 100 பேர். நான் உனக்கு சித்தப்பா பிள்ளை 5 பேர். நாங்க 5 பேர் 5 பேர். பங்கு பங்காளி ஆமா. தாய் பிள்ளையானாலும் வாய் ஓடு வர. சரி பாதி 52 சொல்ல பிரிடா பிடிச்சு குர்ரா. 105 சொல்ல பாதி வாக்காள ஓய் அப்படின்னு கேக்குறான். அவன் கேட்கலாம் நீ ஏன்டா கேக்குற கம்ப்ளீட் சரிங்க. அப்படி 105 சொல்ல பாதி கேட்டானே ஆ. அப்படி சாதாரண பலா சொல்ல ஆ. இதுக்கே பாகத்தை கேட்கிறாங்க ஆமா. இவளை உயிரோடு விட்டு வைத்தால் என்னையாக அஸ்தாபரமோ 66000 வீடு வீடு வந்து 66000 வீடு சதுரத்துக்கு சதுரமான நாடு மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் வீடு 60 லட்சம். அப்பேற்பட்ட நாட்டிலே விருதுபாதி பாகத்தை கேட்பார் உயிரோடு விடக்கூடாது அப்படி என்று என்னென்ன சூழ் செய்தார் ஏய் நடக்கிற வைதலிலே ஐவராஜாக்களுக்கு நடக்கிறவன் சூழ்நாட்டின நாட்டு வைத்தார். குளிக்கிற ஒருத்தர ஊருக்கு நாட்டு வைத்தார். என்ன சாப்பாடு அப்ப விஷத்தை கலந்தார் விஷத்தை கலந்தார். என்ன படுக்கின்ற அறைதலிலே பாம்பு பாம்புகளை விட்டு பார்த்தார். ஒரு வகையிலாக சாவல் மாதிரி தெரியும். வருத்த சாவிலே ஏ ரவி எத்தனையோ சூது செய்தேன் அந்த பாம்பு கடிச்சிச்சு பாம்பு கடிச்சு தசை ஏற ஏற அந்த தட்டி போயிருக்கான் பாரு அப்படியே உடம்பு தான் முழுக்கேறிச்ச தவிர தம்பி அவன் ரூம்ல விட்ட பாரு அவன் படுக்கிறாரு அத்தனையும் சொல்ல மூட்டை பூச்சி நெசி போற மாதிரி நெசி போட்டானே அப்படியே அப்படி பெறல பெறல பாம்பு தான் செத்துச்ச தவிர எப்படியா பிள்ளைகளுக்கு ஒரு மாறாட்டம் வரலையே அந்த பூண்டு அழிஞ்சு போகலையே என் மௌடி எரியுதே என் நாட்டுல பங்கு கேட்க வராங்களே பங்காளி தேவடியா மக்க அகராதி பிடிச்ச மக்க அநியாயத்துக்கு பிறந்த மக்கள் ஓ திடுக்குன்னு ஒரு மனுஷனுக்கு வாகுறு எரியுதுன்னா அவங்க வீட்டுக்கு போனோம் வாய் பக்கம் மரம் போத போத பணம் இதுல அவரு எரியுதுன்னு சொல்லுவேன். என் பங்காளிங்க ஒருத்த கூட சாவலே அப்படின்ற மௌடி வச்சிருக்க நான் கம்மியா அதாங்க இவனை கூட வச்சுக்கிற மத்தியா ஆகாயத்துல போற சனி ஏறி வச்சு இறக்கணும் மாதிரி கூடவே வச்சு நீ வீட்டுல பணம் வைக்க போதுன்றான் இது வரைக்கும் இந்த பணத்துக்கே வழியை காணும் நம்மளே தாச்சுங்க. போடா எடுத்து கொடுப்பான் பணம் எல்லாம் சரியாகிறானுங்க அப்படியே பூச்சி முனையில் நிக்கிறானுங்க ஆமா அப்படி எத்தனையோ சூதுகள் செய்து ஒருவர் சாவல அதுக்கு மாளிகை கட்டி ஐவர் ராஜாக்களை தீட்டு கொளுத்தி செத்துட்டாங்க நினைச்சு ஐவர் ராஜாக்கள் அரக்கு மாளிகளை செத்துட்டாங்க அப்படி என்று அகத்தாபுரத்துல பெருமை கொண்டாடுங்க எப்படியா பிள்ளைகளுக்கு ஒரு மாறாட்டம் வரலையே வலி வரலையே ஒரு குஞ்சு வலி வலி வரலன்னு சொல்றான் நீங்க தப்பாண்டியா? அழக மாதிரி கட்டணம் சொல்ல பாரு. நீ என்ன பண்ணிடணும்? சாம்பிளுக்கு ஒரு ஆளு நொய்யிற மாதிரி அரகு மலையை படுத்தி நீயே நெருப்பு வச்சு பாத்துருக்கணும். ஆமா, என்ன கொளுத்தி சாம்பலாக்காத விட மாட்டேன் பேமன் நெருப்பு எரியாது பாருங்க. அப்படி அங்கிருந்து தப்பித்து பாஞ்சாலி திருமணம் செய்து எங்க அப்பா காலில் வந்து வீரானுங்க ஏவிடா பிள்ளைகளுக்கு நாடு கொடுக்கலாமா வேணுமா நாடு வேண்டும் வீடு வேண்டும் கேட்டான் நாடு கொடுக்க மறுத்து ஈச்சங்காட்டையும் சுண்ணாம்பு நாட்டையும் காட்டியும் அப்படி ஈச்சங்காட்டை அழைத்து ஈத்திரபத்தமானை உண்டு செய்து அந்த குடிப்புகு விழாவுக்கு எங்க 100 பேர் வர வைத்தாங்க. இங்கிருந்து போனா அப்படி மாளிகை மாறாட்டமான மாளிகை அப்படி குடிஞ்சு பார்த்தா எனக்கு கப்ப பணம் கட்டக்கூடிய 56 தேசத்து அரசர்களும் நான் அந்த ஆசைப்படி குனிஞ்சு போனா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு பயந்து வரான் அப்படி என்று சொல்வார்களே. அப்படி என்று அப்படி நிமிர்ந்த பாவனையா போன தம்பி இந்த சிலாரத்தனை முடி இடித்து உப்பிரியே கூந்தலை ஆத்திக் கொண்டிருந்தாலே பட்டு சிரிக்கு பாஞ்சாலி அந்த வேசி அந்த தாசி அவள் என்ன செய்தார்? கை தட்டி கலிர் கலி என்று சிரித்து குனிந்து வரக்கூடாதா குடன் பெத்த மகளே அப்படி என்று கை தட்டி சிரித்தார். அப்படி அண்ணன் வீழ்ந்து விட்டார் என்று 99 பேர் என் தம்பி போல உடனே அவனு வீழ்ந்தவன
ஏய், மறுபடியும் சும்மா இருந்தாளா? மறுபடியும் கைத்தட்டி கல்லீர்கள் என்று சிரித்து அந்த கண்ணன் பெற்றது அத்தாடு குருடா அப்படி என்று கேவலப்படுத்தினார். பங்கப்பட்டு வீட்டுக்கு வந்து எங்க மாமாவை இடத்துல முறையிட்டு அப்பதான் சொல்றாரு, யாரு எங்க சகடி மாமன் மரியாதையாதனா கவலைப்படாதே, மண்டபத்தை ஏற்பாடு செய், உனது மகன் லக்ஷ்மணனுக்கு கூடல் கல்யாணத்தை ஏற்பாடு செய்ய ஐவராஜாக்களை வரவழைத்து நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். அப்படி அவரை லேசாக வரவழைத்து என்ன செய்தார்? பாண்டவரை நாடு ராஜ்யம் உப்பு சட்டி வரவரம் கைப்பற்றி 12 ஆண்டு வனவாசம் 4 அஜாதவாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் 18 அப்படி என்று கலாரமித்து அப்படி காட்டு கோட்டினேன் 13 துளைத்து ஒன்று முதலாக உலகமா முனிவரை தூதாக அனுப்பினார். நாடு கேட்டு நாடு கொடுப்பதா கொண்டாமுகப்படுத்தவனே நீ வந்து நாடு கேட்பது கொடுக்க முடியாது போல அப்படின்னு அவமரியாதை செய்து அனுப்பிவிட்டேன். மறுநாள் யாதவனாகிய கண்ணன் கோபால கண்ணன் பாண்டவருக்கு பரிந்து தூதாக வந்தான். நாடு கொடுப்பதா நாடு கொடுக்க மறுத்து 18 நாள் யுத்தத்தை நியமித்து நேற்றோடு 13 நாள் அமர் முடிந்தது. இந்த பாரத யுத்தம் தொடங்கிய நாள் முதல் நேற்று எனக்கே ஜெயம். நேற்று 13 வெற்றி. வெற்றினா சாதாரண வெற்றி கிடையாது. அந்த தேவடியா பிள்ளைகள் இந்த பாரத யுத்தத்திலே ஜெயித்தால் அந்த அபிமன்னனுக்கு நாட்டை முடிச்சுட்டு இருந்தாங்க. அவனை கை வேறு கால் வேறு தலை வேறு முண்டை வேறு அப்படியே துண்டு 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 துண்டா வெட்டி போட்டு ராத்திரி தானா நிம்மதியா தூங்கினேன். சரகுடால வளைத்து அபிமன்னனை உள்ள விட்டு ஐயா கொம்ப கோடி எல்லாம் வெட்டி போட்டு என் மச்சான் காப்பாரு ஜெயித்தவன் அவனை வச்சு வீமனுக்கு வாங்கலாம் சரகுன்ற மாலையும் சிவகதாயுதமும் அந்த சரகுராரத்தை வளர்த்து அவனை வச்சு அப்படியே துண்டு துண்டு துண்டானா இருக்கண்டாடே. ராத்திரி தாண்டா என் மனசு நிம்மதியான உறக்கம். அந்த பகத்துல மிகப்பெரிய மலை அப்பேற்பட்ட அசகாய சூரன் நேற்று விட்டுருந்தா எங்க சேனாச்சானிபுரம் பொடி பொடி ஆகிட்டு இருப்போம். ஆமா நேற்று தினத்துல. ஆனா ரவி நேற்று ஜெயந்தானா தவிர வீட்டுக்கு அந்த செய்தி எப்படியோ ஏன் தங்கச்சிக்கு தெரிஞ்சிச்சு. நேற்று நடந்தது அந்த பேடி பயிர் காமர் அர்ஜுனன் அவன் மகன் செத்த உடனே நேற்று தினத்திலே சபதம் செய்தான். இன்றைய 13ஆம் நாள் அமரிலே என் மகனை கொன்ற ஜெயித்தாரே நாளை 14ஆம் நாள் அமரிலே கீழ் திசையிலே சூரியன் உதயமாகி மேல் திசையில் அஸ்தமனமாவதற்குள் அவன் சிரசை கொய்யாவிட்டால் கொள்கிறேன். அப்படி கொல்லாவிட்டால் நான் அக்னி பிரவேசம் செய்வேன் அப்படி என்று சபதத்தை செய்தான். இந்த செய்தி எப்படியோ என் தங்கச்சி கேட்டுச்சு. ரவி எங்க 100 பேருக்கு ஒரு தங்கச்சி ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அது ஒரு வாயாடி கைத நேரத்தில இருந்து இது வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்கல. ஆமா ஆமா பயந்து அது அழுது புலம்பிக் கொண்டிருக்குது. ஆனா ரவி இன்றைய தினத்துல என் தங்கையை அழைத்து ஒரு குலத்து பெண் ஐயோன்னா 7 குலத்தை கேட்கணும். எங்க வீட்டுக்கு பிறந்த ஆசைக்கும் அன்புக்கும் பிறந்த ஒரே என் தங்கச்சி அழுதுங்குது. என் மனசு கேட்கல. என் தங்கச்சி அழைத்து ரவி உன் தெம்பல தான் சொல்றேன் 2 நாள் சம்பளம் கூட வாங்கிக்க. இன்னைக்கு ஒரு நாள் என் தங்கச்சி பத்தி உனக்கு தான் தெரியும். அது எப்பேற்பட்ட வாயாடி. ஒரு நாள் கிட்ட கூப்பிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு தைரியத்தை சொல்லி அப்படி தெம்பா உட்கார வச்சுட்டாங்க. 100 பேர் அப்பா இந்த மாதிரி ஒரு சேர்த்து மாதிரி சொல்லிட்டா இன்னைக்கு போய் தப்பிச்சா போதும். இன்னைக்கு ஒரு நாள் என் மைத்துனை காப்பாத்திட்டா அர்ஜுன் அக்னி பிரவேசம் செஞ்சிருவான். மத்த 4 பேரும் அப்ப எதிரி என்பது கிடையாது. இன்னைக்கு சண்டை முடிஞ்சிடும். ஒரே கல்ல 2 மாங்கா. என் மச்சான காப்பாத்திட்டா போதும் இன்னைக்கு சண்டை முடிஞ்சிடும். அதனால என் தங்கையை அழைத்து அதுக்கு பேத்து மாத்து சொல்லணும், ஒரு ஆறுதல் சொல்லணும். நான் அழைத்ததாக என் தங்கை துர்ச்சாரியா சீக்கிரமா